ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன். இதையே நல்லா 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு ½ லெமன் புழிஞ்சு ஊற்றிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சால்ட்டு இதையும் சேர்த்து இப்போ நாம் சிக்கனில் இந்த மசாலாவை எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா நம்ம பிரட்டி எடுக்க போகிறோம். எல்லாம் ஒன்றுக்குன்னா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே ஒரு அரை மணி நேரம் நம்ம மாற்றி வச்சிடலாம். அது பண்ண அங்கே இருக்கட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 3 பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, ஒரு 10-15 அளவுக்கு பூண்டு எல்லாத்தையும் நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம எல்லாம் உதிரியாக நமக்கு வேணும். அதனால் நீங்கள் கை வச்சு இப்படியே பண்ணி விட்டுருங்க. இப்படி பண்ணால் எல்லாம் நல்லா செப்பரேட்டாக ஒன்றுக்கொன்று செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ அது பண்ண அங்கே இருக்கட்டும். அடுப்பு பற்ற வச்சுரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தேங்காய், ஒரு மூடி தேங்காய் நான் எடுத்திருக்கேன். இதையும் போட்டு இப்போது சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு 2/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன். ஒரு கைப்பிடி கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்தி நம்ம இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அடுப்பு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. அப்புறம் லோ டு மீடியம்ஸ் அளவுக்கு போட்டு நம்ம இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணவே வேண்டாம். ஸ்டார்டிங்கில் மட்டும் ஹை ஃப்ளேமில் தான் போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் நமக்கு வரணும். இது மீடியம்ஸ் லெவலில் தான் போட்டு பண்ணணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்மளோட சிக்கனை அதில் போட்டுடலாம். நம்ம இதே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு மீடியம் லெவலுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம சிக்கன் 65க்கெல்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி வேண்டாம். ஒரு மீடியம் லெவலுக்கு. இப்போ பாருங்கள், இது நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது வேறொரு கடாயை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நம்மளோட அந்த சிக்கன் இருந்த அந்த ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ 2 பட்டை, 2 லவங்கத்தை சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம நீளவாட்டில் கட் பண்ணி போட்டுருக்கிற இஞ்சி, வெள்ளை பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்திட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம அதையே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எப்படின்னா ரொம்ப ஃப்ரை ஆகாமல் இந்த இஞ்சி, வெள்ளை பூண்டெல்லாம் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்திடலாம். இப்போ இதை வணங்குறதுக்கு தேவையான சால்ட்டையும் போட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். இதுவும் நான் கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும் வணக்கிறதுக்கு. ஒரு 2-3 செகண்டெல்லாம் உங்களுக்கு டைம் எடுக்கும். இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா சுருங்கி கலரெல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது நம்ம மசாலா சேர்த்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் தூள் சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம ஏற்கனவே சிக்கனில் எல்லாம் புரட்டி வச்சுருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டோம். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன். இப்போ இந்த மசாலாவை நம்ம இதுக்குள்ளே சேர்த்தி இது பச்சை வாசனை மாறுற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த தூளெல்லாம் ஃப்ரை பண்ணிடாதனால கொஞ்சம் நல்லா பார்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அந்த வெங்காயம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலால் நிற்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நம்ம சிக்கனையும் போடணும். நீங்கள் தண்ணியெல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் துண்டுகளை நம்ம அதுக்குள்ளே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அது பண்ணாங்க வேகட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நம்மளோட தேங்காய் துருவல் இருக்கும் இல்லையா, அதே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். நல்லா மையோட்ட அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு எண்ணெயெல்லாம் மேலால் தெளிஞ்சு நிற்கும். அந்த லெவலில் தான் நமக்கு இருக்கணும். இப்போது நம்ம அரைச்சி எடுத்த நம்ம தேங்காய் துருவலையெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜார் அலாசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போது நான் எனக்கு கொஞ்சம் சால்ட்டு பத்தலை. அப்போ என்னால் கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவி, லாஸ்ட்டு ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலையும் தூவி க்ளோஸ் பண்ணி அது பண்ணி விட்டுட்டோம். நம்ம சிக்கன் சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேமில் போட்டு நீங்கள் நல்லா சுண்டை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நான் கூடையெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். டட்டா, பாய்.